இனிய தமிழ் வணக்கம். வெல்க தமிழ். நம்முடைய வாழ்க்கை பாதையில் நாம நிறைய பேரை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. அதுல சிலர் நல்லவர்களாக இருப்பாங்க, பலர் கெட்டவர்களாக இருப்பாங்க. நல்லவங்களோட நட்பு கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா நாம சொல்லுவோம் தங்கமானவங்க அவங்க அப்படின்னு சொல்லுவோம். இதே ஏமாற்றுக்காரர்கள் அப்படின்னு சொன்னா பித்தலாட்டக்காரங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு தங்கம் தெரியும், அது என்னங்க பித்தலாட்டம். இந்த பித்தலாட்டத்தை நாம பிரிச்சோம் அப்படின்னு சொன்னா பித்தளை கூட்டல் ஆடகம், அதுதான் பித்தலாட்டம் அப்படின்னு அனுச்சான். பித்தளை கூட்டல் ஆடகம், அது என்ன ஆடகம்? ஆடகம்ங்கிறது தங்கத்தினுடைய ஒரு வகை. பித்தளைய தங்கம் போல மெருகேற்றி விற்பது. இப்படித்தான் இந்த பித்தலாட்டக்காரன் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சு. தங்கத்துல 4 வகை சொன்னேன் இல்லையா? அது என்ன 4 வகை? சாதரூபம், கிளிசிறை, ஆடகம், சாம்பூனதம். ஆம் அன்பிற்குரியவர்களே, சிலப்பதிகாரத்துல ஒரு அருமையான வரிகள் வருங்க. சாதரூபம், கிளிசிறை, ஆடகம், சாம்பூனதம் என ஓங்கிய கொள்கையில் என்று வரும். சாதரூபம், கிளிசிறை, ஆடகம், சாம்பூனதம். இதுல தூய பொன் எது அப்படின்னு கேட்டீங்களா? சாதரூபம். இந்த 4 வகை தங்கத்துல சாதரூபம் மிகுந்த தூய்மையான பொன். சாதரூபம் என்ற வார்த்தையிலிருந்துதான் ஜாதகம் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆம் அன்பானவர்களே, இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கை பாதையில் நாம் தங்கமானவர்களையும் சந்திப்போம், பித்தலாட்டக்காரர்களையும் சந்திக்க நேரிடும். நல்லவர்களையும் சந்திப்போம், தீயவர்களையும் சந்திப்போம். நல்லவர்களிடமிருந்து நல்லவற்றை எடுத்துக் கொள்ளுங்கள், தீயவர்களிடமிருந்து தீயவற்றை விட்டுவிட வேண்டும் என்ற எண்ணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். என்னங்க, சரிதானே? நன்றி, வணக்கம்.